இன்னும் நல்லா இருக்கு. வந்து பால் சுறா மல்லி வந்து இந்த கரண்டியால் உள்ளியை வந்து சின்ன சின்ன வட்டி இதுக்குள்ள போடுவோம். இந்த போடுற முதல் இந்த காம்புகளை வந்து எடுக்கணும். வெங்காயம் வந்து கூட போடணும், இந்த சின்ன வெங்காயம். மிளகும் வந்து இந்த கரண்டியால் இதுதான் இதுக்கு தேவையான அரைச்ச கறிக்கு தேவையான மசாலாக்கள் கூடண்டா நிலவு. சரி, என்ன இப்போ இதுக்கு தேவையான கருவேப்பமில்லையை போடுவோம். இதெல்லாம் பார்க்க கேக் துண்டு மாதிரி இருக்குது பாருங்க. வணக்கம் உறவுகளே, நான் ரஜீவா. இன்றைக்கும் வந்து ஒரு சமையல் காணொலி தான் பார்க்க போகிறோம். என்ன சமையல் காணொலின்னு பார்த்தா 2-3 வகையான மீன் வந்து வேண்டி வச்சுக்கிறேன். இதில் வந்து நான் அரைச்ச கறி தான் செய்து காட்ட போகிறேன். இந்த மீன் ஒரு கிட்ட காட்டுங்க. இந்த மீனில் தான் நான் இப்போ அரைச்ச கறி செய்து காட்ட போகிறேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இந்த முதல் வீடியோக்களுக்கெல்லாம் நிறைய ஆதரவு நீங்கள் தந்திருந்த நீங்கள் அதுக்கு ரொம்ப நன்றி. இனி போடுற வீடியோக்களுக்கும் நிறைய ஆதரவுகளை தரணுமன்றதை சொல்லிக்கொண்டு இப்போ வந்து இந்த அரைச்ச கறிக்கு வந்து நான் 2-3 விதமான மீன் தான் எடுத்து வச்சுக்கிறேன். அதில் வந்து ஒன்று வந்து பால் சுறா, இதை வந்து கிட்ட வந்து காட்டுங்களேன். பால் சுறா, மற்றது பேர மீனும் எடுத்து வச்சுக்கிறேன். அப்படி மீன்கள் இருக்குது. மற்றது இதுக்கு மெயினாக வந்து அரைச்ச தூள் வந்து செய்கிறதுக்கு வந்து இவ்வளோ பொருட்களும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வாங்க எவ்வளோ அளவு எந்த அளவில் செய்கிறேன்னு போட்டு அதை வந்து அரைச்சிட்டு எடுப்போம். இப்போ வாங்க இப்படின்னு பார்ப்போம். மல்லி வந்து இந்த கரண்டியால் 3 கரண்டி போடணும். சரியோ? 1 2 3. அடுத்ததாக வந்து சீரகம், இது வந்து 1 கரண்டி காணும் இந்த கரண்டியால். சரியே? கணக்க பேருக்கு கறி செய்கிறேன்னு சொன்னால் அவர் தேவைக்கேற்ற மாதிரி போடணும். தேவைக்கேற்ற மாதிரி போடணும். இப்போ வந்து நான் இது 4 பேருக்கு தான் செய்ய போகிறேன். அடுத்தது வந்து மிளகு போடணும். மிளகும் வந்து இந்த கரண்டியால் 1 கரண்டி போட்டால் காணும். இனி அடுத்ததாக வந்து செத்தல் மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம், போடாமலும் அரைச்ச கறி வைக்கலாம். நான் வந்து இதில் 2 4 6 செத்தல் மிளகாய் போட போகிறேன். இந்த போடுற முதல் இந்த காம்புகளை வந்து எடுக்கணும். சில பேருக்கு உரைப்பு கூட தேவைப்படும் தானே, அவை வந்து 10 மிளகாய் அப்படியும் போடலாம். குழந்தை பெற்றிருக்கிற ஆக்கள் வந்து மிளகாயே போடக்கூடாது, போடாமல் தான் அரைக்கணும். இப்போ வாங்க நாங்கள் இவ்வளோத்தையும் போய் முதல் அரைச்சிட்டு வருவோம். தண்ணி ஒன்றுமே சேர்க்க தேவையில்லை, அரைச்சிட்டு வருவோம். இப்போ வந்து நாங்கள் இதை வந்து அரைச்சி கொண்டு வந்துட்டோம். இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் இதுக்கு தேவையான அரைச்ச கறிக்கு தேவையான மசாலாக்கள். இதை வந்து ஒரே நீங்கள் ஒவ்வொரு நாளும் பிள்ளை பெற்றுக்காரருக்கெல்லாம் 40 நாள் 30 நாள் தொடர்ச்சியாக தேவை தானே. அப்படி வந்து ஒவ்வொரு நாளும் அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை நீங்கள் ஏற்கனவே அரைச்சி இப்போ ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருந்தீங்கன்னா தேவையான நேரம் வந்து இந்த சமைக்கிறதுக்கு தேவையான நேரம் வந்து உடனே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதுக்குள்ளே வந்து இந்த சின்ன வெங்காயம், உள்ளி, இஞ்சி வச்சுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவை போட்டுட்டு இதையும் வந்து அரைச்சி கொண்டு வரணும். இப்போ இதுக்கு தேவையான உள்ளியை எடுப்போம். பாருங்க, இந்த உள்ளி வந்து இப்போ இந்தளவு பூடாக இருக்குமில்ல, பெரிய பூடா. இப்போ சுட்டெல்லாம் சாப்பிடுவோம். அப்போ இந்தளவு பூடு உள்ளியில் வந்து 2 உள்ளியை தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் வந்து ஒரு கையளவு உள்ளியைத்தான் இப்போ நான் இதுக்குள்ளே போட்டு அரைக்க போகிறேன். இப்போ இதெல்லாம் வந்து முதலே போட்டு செய்தால் என்ன சரி வராது? முதலே போட்டேன்டா. இப்போ நீங்கள் இந்த மல்லியல் இதெல்லாம் போட்டு அரைச்சா நீங்கள்? ஓ இல்லை, முதல் இதை அப்போ இது அடிபடாமல் விட்டுருமில்ல. இப்போ சீரகங்கள் அதெல்லாம் சின்ன சின்ன இதுகள் தானே, அதெல்லாம் நல்ல பவுடராக வரணுமெண்டு முதல் இதை பவுடர் ஆக்கிட்டு தான் அப்புறம் இதுகளை போடணும். இப்போ மிச்ச உள்ளி இருக்குல்ல, இப்போ 2 என்னென்ன சொல்கிறது, கொத்தன்னு சொல்கிறதா, 2 உள்ளி பூடு. பூடு, அந்த 2 பூடு இருக்குதானே, பூடண்டா இதை. சரி, என்ன இப்போ உள்ளி வந்து இப்படி முழுசாக இருக்குமில்ல, அதில் 2 தான் இப்போ நான் உடைச்சி வச்சுருக்கிறேன். அதில் வந்து இப்போ ஒரு கையளவு தான் இப்போ எடுத்து இதுக்கு தேவையான நாங்கள் அதை வந்து அரைக்க போகிறோம். இந்த உள்ளியல் வெங்காயங்கள் அரைக்கிறதுக்கு வந்து இப்போ நாங்கள் முதலாவது வந்து உள்ளியை வந்து சின்ன சின்ன வட்டி இதுக்குள்ள போடுவோம். ஏன் இப்படி வட்டி போடுறோம்டா, முழுசாக போட்டால் சிலதுகள் வந்து அரைப்படாது. அப்போ அதால் நாங்கள் சின்ன வட்டி போட்டோம்டா அரைப்படும். அதைக்காண்டி தான் இப்போ வட்டி போடுறேன். இப்போவே அந்த நல்ல அரைச்ச கறியின் வாசம் வருது போடுங்க. அந்த மசாலாக்கள் அரைச்சோன்னு
என்ன இது இந்த அரைச்ச கறிக்கு வந்து உள்ளியும் வந்து கட்டாயமாக தேவை, நிறைய போடணும் உள்ளி சின்ன வெங்காயம் எல்லாம் நிறைய போடணும். பிள்ளை பெத்துக்காரருக்கு வந்து சின்ன வெங்காயம் உள்ளியும் தான் மெயினான இது. ஆனால் இப்போ இப்படியான சாப்பாடுகள் வந்து ஆக்கள் செய்கிறது குறைவாகும் என்ன? இப்போ இங்கே எல்லாரும் கடையில் ஒரு தூள் பேக்கெட்டை வண்டி போட்டு டப்பான மீன் கறிக்குள்ளே புளியை போட்டுட்டு. நீங்களும் அப்படித்தான் நிவேந்தன்னு. நாங்களும் அப்படித்தான் பெரும்பாலும் சமைக்கிறதில்ல இப்படி அரைச்ச கறிகள், எப்பயாச்சும் இருந்துட்டு சமைப்போம். அப்போ திடீரெண்டு இன்றைக்கி அது என்னென்னா அன்றைக்கு நாங்கள் மீன் வேணுனது நிறைய தானே வேணுனது. அப்போ ஒரே இந்த என்ன கறியில் சமைக்கல தானே இந்த தூளில். அப்போ சரி இந்த இதில் அரைச்ச கறியை செய்வோம்ன்றதா சரி இவ்வளோ காணும். இப்போ வந்து இதுக்கு தேவையான ஒரு 10 சின்ன வெங்காயத்தை எடுத்து வெட்டி போடுவோமா. இது இஞ்சி துண்டு, இதையும் வெட்டி போடுவோம். இப்போ இவ்வளோத்தையும் போய் இப்போ அரைச்சி கொண்டு வருவோம். இது அரைக்க வந்து இந்த கட்டியாக இருக்கும். அப்போ கட்டியாக இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் தண்ணி இருக்குது தானே, அது விட்டு அரைக்கணும். இப்போ அரைச்சா கொஞ்சம் களியாக ஒன்றும் போட தேவையில்லை, உப்பனும் போட தேவையில்லை. இதுக்கு வந்து இந்த கரண்டி இருக்குது தானே, இதில் அரைக்கரண்டி மஞ்சள் போடணும். தேங்காய் சொட்டு இருக்குல்ல, அந்த கட்டியாக இருக்கும் என்னது தேங்காய் திருவாமல் தேங்காய் இருக்குது தானே, அதை ஒரு 4 சொட்டு போட்டுட்டு அதையும் சேர்த்து இப்போ அரைச்சிட்டு வந்து பாப்பம் அப்படி இருக்குண்டு வாங்க இப்போ அரைப்போம். இப்போ நாங்கள் இதை அரைச்சி கொண்டு வந்துட்டோம். இதை பாருங்கோ, எல்லாருக்கும் அரைச்ச கறி செய்ய வச்ச அனுபவங்கள் இருக்கும். நான் சொல்ல தேவையில்லை, ஏன்னாண்டா இப்படி ஒரு பசந்தாக தான் நாங்கள் அரைக்கணும். இப்போ வந்து இதை கூட்டி வைக்கிறதுக்கு வந்து வெங்காயத்தையும் உள்ளியையும் வந்து வெட்டுவோம். வெங்காயம் வந்து கூட போடணும், இந்த சின்ன வெங்காயம், அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பெரிய வெங்காயம் ஒன்றும் போடையில? பெரிய வெங்காயம் போடையில, பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தானே டேஸ்ட்டு. அதை விட இந்த குழந்தை பெத்துக்காரருக்கு வந்து உள்ளியும் சின்ன வெங்காயம் வந்து சாப்பிட்றது வந்து நல்லதுன்னு சொல்கிறவே. அப்போ எத்தனை வந்து போட்டுட்டீங்க? அதான் அது என்ன தெரியல, இந்த தமிழ் ஆக்கள் வந்து கூட வந்து கூட சொல்கிறவே. அது போல தான் நானும். முதல் வந்து இந்த மிக்சியில் அடித்து கொண்டு வந்திருந்தானே, அதை வந்து இந்த சட்டிக்குள்ளே கொட்டுவோமா. இந்த மிக்சியில் அடித்தது வந்து எங்களோட கறிக்கு தேவையான அளவு தான் நான் அடித்தேன். சில பேருக்கு வந்து இது கூட இருந்துச்சுண்டா நீங்கள் வந்து இந்த ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நாளைக்கும் சமைச்சு கொள்ளலாம். இது வந்து எனக்கு இப்போ கறி வைக்கிறதுக்கு ஃபுல்லாக தேவைன்றதால வந்து நான் இதை போடுறேன். இப்போ வந்து இது கட்டியாக தான் நடக்குது. அப்போ அது கட்டித்தன்மை இல்லாமல் நல்ல தண்ணித்தன்மையாக இருக்கணுன்றதுக்காண்டி வந்து நிறைய தண்ணி விடணும். விட்டால் வந்து காட்டுங்களேன், என்ன காட்டினா தெரியே. ஐயோ, தண்ணி பார்த்து விடுங்க உங்களுக்கு தேவையான அளவு. இப்போ இதை கரைச்சி பார்ப்போமா, கரைச்சி பார்க்க இப்போ கொஞ்சம் கட்டித்தன்மையாக நடக்குது, தண்ணி விடலாம். சரி, இதுக்கான தண்ணி இனி வந்து இதுக்கு தேவையான வெங்காயங்கள் எல்லாம் வெட்டி வச்சுனாங்க தானே, அது இதுக்குள்ளே போடுவோம். அடுத்ததாக வந்து வெந்தயம் அரைக்கரண்டி போடுவோம். புளியும் வந்து முக்கியமாக தேவை. நான் வந்து இவ்வளோ புளியும் எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கோ. இப்போ வந்து இதை நாங்கள் புளி எடுப்போமா, கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த பிணைவம். அரைச்ச கறியில் எல்லா கறிக்கும் புளி முக்கியம் என்ன? பொதுவாக வந்து மீன் கறி என்றாலே புளிச்சா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் எங்களை தேவைக்கேற்ற மாதிரி தான் எடுத்துக்கிறோமே, அப்படி இல்லாடி இப்போ நாங்கள் தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துருக்குறோம். உங்களுக்கு புளி காணாமல் இருந்தால் பார்த்து போடலாம். இப்போ பார்ப்போம். நல்ல திக்காக கிடக்குது. காணாது போடுறதுக்கு நீங்கள் விட்டத காணுங்க,
காண்டி பார்த்து போடுறதானே என்ன புளி இல்லாமல இருக்கு. இதெல்லாம் கூட்டி வச்சாச்சு. இனி வந்து நாங்கள் மீனை போடுவோம். எல்லாம் சும்மா கேக் துண்டுவல் மாதிரி தான் மீன். உங்களோட கரையண்டை சாப்பிட்டா அந்த முறிஞ்ச எலும்பு பொருந்தும் போலாங்கிறாக்கு அப்படியே. நல்ல கடன் ஜோக்கா. இனி வந்து தேவையான அளவு உப்பை கொஞ்சம் போடுவோம். இதை மூடுவோம். இது வந்து கொதிக்கட்டும். ஒரு ஆக கீட்டில் விடக்கூடாது, நல்ல வேகமாக கொஞ்சம் 30 நிமிஷம் இல்லை ஒரு 20 நிமிஷம் வந்து வேகிற மாதிரி தணலை குறைச்சி விடணும். இப்போ வந்து 20 நிமிஷம் ஆகிட்டுது. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாசம் கமகமக்குது பாருங்க. மீன் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆவியும் பறக்குது. இங்கே துண்டு மீனை பாருங்க. இதெல்லாம் பார்க்க கேக் துண்டு மாதிரி இருக்கு பாருங்க. இனி வந்து இதுக்கு உப்பு புளியல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உப்பு கொஞ்சம் காணாது, புளி ஓகே. உப்பு சொட்டு போடுவோம். இதை வந்து ஒரே கிளறக்கூடாது. அப்படி கிளறினா மீன் வந்து உடைஞ்சிடும். எல்லாமே கணக்காக இருக்குது. இதுக்கு தேவையான கருவேப்பமில்லையை போடுவோம். சில பேர் வந்து முதலே கருவேப்பமில்லையை போடுவினம். நான் வந்து கடைசியில் தான் போடுறேன். இது ஒரு நிமிஷம் வேகட்டுமா, அது பிறகு பார்ப்போம் இப்படி இருக்குன்ட்டு. ஒரு மாதிரி அரைச்சகரி செய்தாச்சு. இப்போ திறக்க முதலே வாசம் வந்து மூக்க துளைக்குது. பார்ப்போம். கருவேப்பமில்லை போட்டோன்னா ஒரு வித்தியாசமான ஒரு வாசம் கொண்டு வருது. இந்த அரைச்சகரிக்கு வந்து குத்தரிசி சோறு இல்லாட்டி வெள்ளைச்சோறு, பெரும்பாலும் குத்தரிசி சோறும் அரைச்சகரியும் கீரையும் சேர்த்து சாப்பிட்டாலே சும்மா அந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் அரைச்சகரி வந்து வெள்ளைச்சோறுடன் சாப்பிட்டு காட்ட போகிறேன். வெள்ளைச்சோறு தான் விருப்பம் போல. எனக்கு வெள்ளைச்சோறு தான் விருப்பம் பெரும்பாலும். ஆவி வரக்குதுன்னு அந்த மாதிரி. சரி, இப்போ சாப்பிட்டு காட்டுவோமேண்ணே. விடியவே அரிசி போட்டுட்டேன் சாப்பிட்டு காட்டணுமென்றதுக்காண்டி. இப்போ பாருங்க, அரைச்ச கறியோட இப்போ சாப்பிட்டு காட்டப்புறேன். சரி, இப்போ சின்ன துண்டு மீனையும் போட்டுட்டு கறியும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இப்படி கொஞ்சம் நேரம் கிணியும் சாப்பிட்டு பார்ப்பேன். இப்போ பாருங்க, ஆள் சொல்ல போது அந்த மாதிரி இருக்குண்ட. உண்மையாக நல்லா இருக்குது. வீடியோ காணி சொல்லல, நல்லா இருக்குது. சட்டப்படியாக இருக்குது. அதே விட குத்தரிசியை விட பெரும்பாலான நாட்களுக்கு வெள்ளரிசி தான் விருப்பம். எனக்கும் வெள்ளரிசி தான் விருப்பம். அதோட அரிசியை விட குத்தரிசி சத்து கூட. மற்றது இந்த அரைச்ச கறியோட கீரை நல்லா இருக்கும். கீரையோட சாப்பிட்டா வேறு லெவலாக இருக்கும். இப்போ என்ன ஒரு கோப்பை சாப்பிட்ற நீங்கள் 2 கோப்பை சாப்பிடுவீங்க. அப்படி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே உறவுகளே, ஒரே சாப்பிட்டு காட்டிக்கொண்டு இருக்கலாது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இதை போல வேறு ஒரு சமையல் காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.